வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கா? அந்த ஹேர் ஃபால் பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு நியூ ஷாம்பு வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 ஷாம்பு சஜஷன் பண்ணுறேன். என்னென்ன ஷாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு, பாட்டிகோ ஓஷன் ஸ்கல்ப் ஷாம்பு. இந்த 2 ஷாம்புமே எதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 ஷாம்பில் ஆக்சுவலாக எந்த ஷாம்பு நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த 2 ஷாம்பில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கேல்ப் இருக்கலாம், சில பேருக்கு ஸ்கேல்ப்பில் அதிகமான டேண்ட்ரஃப் இருக்கலாம். எந்தெந்த ஸ்கேல்ப் டைப் உள்ளவங்க எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஷாம்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எந்த ஷாம்பு யாருக்கு பெட்டர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு. இந்த ஷாம்போட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறது. இந்த ஷாம்புவில் உள்ள முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட், பிளான்ட் கெரட்டின், பீட் அமினோ ஆசிட், சோ அமினோ ஆசிட். இந்த ஆனியனில் இருக்கிற இந்த சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் ஏற்படுற இந்த பிரேக்கரேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கெரட்டின். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஷார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்புல உள்ள இந்த வீட் அமினோ ஆசிட், சோ அமினோ ஆசிட், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை மாய்ச்சர் பண்ணி நம்மளோட ஹேரில் ஏற்படுற பிரேக்கரேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஷாம்புவில் பார்க்கும்போது கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ், அதாவது சல்ஃபேட், மினரல் ஆயில், பாராபின், சிலிக்கான் இது மாதிரியான கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இந்த ஷாம்புவில் நம்மளுக்கு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிகோ ஓஷன் ஸ்கல்ப் ஷாம்பு. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெர்பல் பேஸ் பண்ணி தான் இந்த ஷாம்பு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாம்புல உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் ஸ்கல்ப், நீம், பிரிங்கராஜ், சோப்பெரி, ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த ஷாம்புல உள்ள ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஓஷன் ஸ்கல்ப். இதில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து நீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிரிங்கராஜ் ஒரு ஹேர் கேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேர் கேர்னா இந்த பிரிங்கராஜ் சொல்லலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சோப்பெரி. இது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இது ஒரு நேச்சுரல் கிளீன்சிங் ஏஜென்ட்டாக வேலை செய்யுது. இந்த ஷாம்பு ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த பாட்டிகோ ஓஷன் ஸ்கல்ப் ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த 2 ஷாம்போட இன்க்ரீடியன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த மாமாஎர்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, மாடர்ன் காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் பிளான்ட் புரோட்டீன் இதை பேஸ் பண்ணி இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பாட்டிகோ இந்த ஸ்கல்ப் ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஹெல்ப் இன்க்ரீடியன்ஸை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொட்டானிக்கல் இன்க்ரீடியன்ஸை விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா, அதாவது இந்த பொட்டானிக்கல் இன்க்ரீடியன்ஸ் மூலம் உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பாட்டிகோ ஸ்கல்ப் ஷாம்பு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அல்லது இந்த ஹேர் ப்ரோட்டீனை சப்போர்ட் பண்ணுற ஷாம்பு வேணும்னா அதுக்கு மாமாஎர்த் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்ளீனிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 ஷாம்புல எது பெஸ்ட்டாக பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஷாம்போட ஒரு முக்கியமான வேலைன்னா என்னென்னு பார்க்கலாம்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுறது தான். இந்த மாமாஎர்த்தில் பார்த்தீங்கன்னா மாடரேட் கிளீன்சிங்கை கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ட்ரையாக இருந்ததை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுது. இந்த பாட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா க்ளீன் பண்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிகோ ஸ்கல்ப் ஷாம்பு யூஸ் பண்ணால் ட்ரை ஃபீலிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூடவே கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2 ஷாம்புல எது பெட்டராக நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த 2 ஷாம்புமே எதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்காக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அந்த ஷாம்பு மட்டுமே உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போதுமாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஹேர் ஃபால் ஏகப்பட்ட காரணத்தினால ஏற்படலாம். ஸ்ட்ரெஸ்னால ஏற்படலாம், ஜெனட்டிக் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படலாம், அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் ஹேர் ஃபால் ஏற்படலாம், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இது மாதிரியான ஹேர் ஃபால் அதிகமாகும். நீங்கள் இந்த ஹேர் ஃபால் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஹேரில் ஏற்படுற பிரேக்கரேஜை ரெடியூஸ் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணணும். டயட் நல்லா இருக்கணும், நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது, இது மாதிரி கூடவே சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி ஒரு நியூ ஹேர் க்ரோத் குயிக்காகவே க்ரோத் ஆகும். இந்த 2 ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கேல்ப் டைப் உள்ளவங்க எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ட்ரை ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாமாஎர்த் இந்த ஷாம்பு உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாமாஎர்த்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த பாட்டிகோ ஓஷன் ஸ்கல்ப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர்,
ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தால் நீங்கள் இந்த மாமாத்தை வந்து யூஸ் பண்ணணும். அதே சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிகோ பயோ ஸ்கேல்ப் ஷாம்பு யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த 2 ஷாம்புலையுமே ஸ்மெல்லை வந்து கம்பேரிஷன் பண்ணுவோம். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு இதில் வந்து ஆனியன் இருக்கனால எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆனியன் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் ஆனியன் ஸ்மெல்லாம் கிடையாது, ப்ளசண்டான ஃப்ராக்னல் ஸ்மெல் தான் வரும். அடுத்து இந்த பாட்டிகோ ஸ்கேல்ப் ஷாம்பு, இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஸ்மெல் வரும். அடுத்து ஸ்ட்ரக்சர் வந்து கம்பேரிஷன் பண்ணுவோம். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே இந்த பாட்டிகோ ஸ்கேல்ப் ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்து இந்த 2 ஷாம்புல வந்து ஃபோம் கம்பேரிஷன் பண்ணுவோம். இந்த மாமாஎர்த் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடரேட்டாக ஃபோம் வரும். அதே இந்த பாட்டிகோ ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோம் வரும். அடுத்து இந்த 2 ஷாம்புல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணுவோம். இந்த மாமாஎர்த் ஆனியன் ஷாம்புல பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, அதாவது சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலாலாம் இதில் உள்ளடக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து எந்த ஹேர் டைப் உள்ளவங்க சூட்டபுளாக இருக்குன்னா ட்ரை ஹேர். இந்த ஷாம்புல உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்புவை நம்ம ஆயிலி ஸ்கேல்ப்புக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாட்டிகோ ஸ்கேல்ப் ஷாம்பு இதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பார்க்கும்போது இது வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்லாம் வந்து க்ளீன் பண்ணும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கேல்ப் டைப் இருக்கோ அவங்களுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும். இதில் உள்ள கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகும். ஃபைனலாக எந்த ஷாம்பு வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ட்ரையாவோ டேமேஜ்டு ஹேராகவோ இருக்குன்னா நீங்கள் மாமாஎர்த் ஆனியன் ஷாம்பு இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஆயிலியாக இருக்குது, நீங்கள் வந்து ஹெர்பல் ஃபார்முலாவை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிகோ ஓஷன் ஸ்கேல்ப் ஷாம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்.